மண்வள அட்டை என்பது மண் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரு அட்டை. இது விவசாயிகளுக்கு மண் வளம் குறித்த தகவல்களை வழங்குகிறது. மண்வள அட்டை திட்டம் பற்றிய சில தகவல்கள். 1. இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் 2015 பிப்ரவரி 19 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. 2. மண்வள அட்டையை தமிழ் மண் வளம் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 3. மண்வள அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களின் தற்போதைய நிலையை அறியலாம். 4. மண்வள அட்டையில் மண் வகைகள், வயலின் சரிவு, பயிர் சுழற்சி, உர மேம்பாடு ஆகியவை குறிப்பிடப்படும். இன்று 19/2/2025 மண்வள அட்டை தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி உடையார்பாளையத்தில் போட்டிகள் நடைபெற உள்ளது. முதல் போட்டியாக ஓவிய போட்டி. மண்வள தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்வளத்தை காப்போம் அப்படிங்கிறதுக்காக ஓவிய போட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேர் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். டிராயிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது இல்லையா? மண்வளம் சம்பந்தமான டிராயிங் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே கட்ட போட்டிக்கும் சரி, டிராயிங் போட்டிக்கும் சரி, ஓவிய போட்டிக்கும் தேர்ந்தவருக்கு பரிசு கொடுப்போம். இப்போட்டியில் பள்ளியில் உள்ள பல மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வரைய தொடங்கினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மண்வளத்தை பாதிக்கும் மற்றும் பாதுகாக்கும் காரணிகள் பற்றிய ஓவியத்தை வரையும்படி மாணவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தார். தமிழ் மண்வள இணையதள பயன்பாடுகள் அப்படிங்கிறது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இந்த திட்டம் தமிழ் மண்வளம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு இந்த தமிழக விவசாயிகள்லாம் பயன்பெறும் வகையில் என்னென்ன மண்ணில் என்னென்ன பயிர்கள் இட்டால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், இந்தந்த மாவட்டங்களில் இந்த மண்வளம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து பார்க்கறதுக்கு இந்த இணையதளம் மிகவும் பயன்பாடாக இருக்கும். அது சம்பந்தமான கருத்துக்கள் தான் எழுதி சொல்லியிருக்கோம். இது எதற்காக இந்த நாளில் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா 19/2/2025 பார்த்தீங்கன்னா மண்வள அட்டை தினமாக கொண்டாடப்படுகிறது. பூமியின் மேலே தேங்கிய நீரை சுத்திகரிக்காமல் நோய் பெருக்கத்தை ஏற்படுத்துவதை விட அதை நிலத்தின் அடியில் நீர் செழிப்பாக சேமித்து வைத்து அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்தலாம். என பல மாசுபாடுகள் உள்ளது. இந்த மாசுபாடுகளை ஏற்படுத்துவது யார்? நம் மனிதர்கள் தான். இப்ப எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நெகிழி பையை சாதாரணமாக தூக்கி எடுத்து விடுகிறோம். அதை இன்னும் உயிரினங்கள் பல